ஏசாயா 33வது அதிகாரம் 13வது வசனத்திலே, தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள், சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிதாவே, உம்மை நம்பி உம்முடைய ஊழியக்காரன் வார்த்தைக்காக நிற்கிறேன். நீர் கொடுக்க நான் வாங்கி உம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பேன். நீர் உம்முடைய கரத்தை மூடுவீர் என்றால் நான் திகைப்பேன், உம்முடைய ஜனங்களும் திகைப்பார்கள். ஆகவே உம்முடைய வார்த்தை என் வாயில வைப்பீராக. என் நாவு உம்முடைய நாவோடு கூட, என் உதடு உம்முடைய உதடோடு கூட, என் உருவத்தோடு கூட, உம்முடைய கண்களோடு கூட என்னை இணைத்து உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. துதிக்கான மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய தேவன், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, அவர் பராக்கிரமம் செய்கிறவர். ஆகவே வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தூரத்தில் உள்ளவர்களுக்கும் அவர் பராக்கிரமம் செய்கிறார், சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கும் அதே பராக்கிரமம் தான் செய்கிறார். ஆனால் அதே பராக்கிரமம் செய்தாலும் தூரத்தில் உள்ளவர்கள் அதை கேள்விப்படுகிறார்கள். சமீபத்தில் இருக்கிறவர்கள் அந்த பராக்கிரமத்தை முகமுகமாய் பார்க்கிறார்கள், கண்கூடாய் பார்க்கிறார்கள். கேள்விப்படுவதற்கும் கண்கூடாய் பார்ப்பதற்கும் நிரம்ப வித்தியாசம் இருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் கிட்டி சேர்ந்து, உபவாசத்தில் கிட்டி சேர்ந்து, தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஒரு மருவமலையின் அனுபவத்தில் ஏறி நீச்சலளவு ஆழத்திலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தருக்கு சமீபித்து வருகிறீர்கள். உம்முடைய வழிகள் கடலின் ஆழத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நல்லா கவனித்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய உள்ளே போய் வரணும் வசனத்தில். அதனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய கிருபை இருந்தால், என் வார்த்தை உங்களை தொடாது, கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தால் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, அப்போ இன்றைக்கு உலகத்திலே தூரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். நம்ம யாரை சொல்கிறோம்? என் இயேசு ஒருவர் தான் பராக்கிரமசாலி, அவர் ஒருவர் தான் தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். கேள்விப்பட்டவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லா மார்க்கத்தை போல இதுவும் ஒரு மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சமீபத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். நம்மெல்லாம் எங்கே இருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம்? சமீபத்தில் இருக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? இவரே என் நேசர். ஏன்? அவருடைய பராக்கிரமத்தை பார்க்கிறோம், அவருடைய அன்பை பார்க்கிறோம். நம்ம சோர்ந்து போய் ஜெபத்தில் உட்காரும் பொழுது அவர் நம்மை அரவணைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்மை ஆற்றி தேற்றுக்கிறதை பார்க்கிறோம். அது அவருடைய பராக்கிரமத்தில் ஒன்று. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஷேபா ராஜஸ்திரி தூரத்திலே சாலமோனுடைய பராக்கிரமத்தை குறித்து கேள்விப்பட்டாள். அவள் இருக்கிற தேசமும் சாலமோன் இருக்கிற தேசமும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ஆனால் இந்த ஷேபா ராஜஸ்திரி அவருடைய பராக்கிரமம், அவருடைய ராஜ்யபாரம், அவருடைய ஞானம் இவைகளை குறித்து கேள்விப்பட்டாள். ஆனால் அவள் பக்கத்திலே எத்தனையோ நாட்கள் பிரயாணம் பண்ணி, அப்படி என்றால் சாலமோனின் ஞானத்தை அறிய சமீபத்திற்கு வருவதற்கு அவள் முயற்சி செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் ஞானம், அவருடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்யாத பட்சத்தில் அவரே கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். ஆகவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக ரதங்களை ஆயத்தப்படுத்தி, வாசனை திரவியங்களை ஆயத்தப்படுத்தி, சாலமோனுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்க ஆயத்தப்படுத்தி, எல்லாம் ஆயத்தப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அவள் நடந்து வருகிறாள். வந்து சாலமோனின் ஞானத்தை பார்த்தவுடனே சொல்லுகிறாள், நான் எங்கள் தேசத்தில் கேள்விப்பட்ட பாதியாகிலும் உங்களை குறித்து தேசத்தில் கேள்விப்படல. அத்தனை பெரிய காரியங்களை நான் இப்போ வந்து பார்க்குறேன். பக்கத்தில் வந்து அவள் பிரமை கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாலமோனுடைய ஞானத்தில் அந்த ராஜ்யபாரம் எப்படி நடக்கிறதுன்னு பார்த்து அவள் பிரமை கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூரத்திலே கேள்விப்பட்டால் பக்கத்திலே பிரமை அடைகிறாள். அப்படி என்றால் ஆண்டவருக்கு நீங்கள் எவ்வளவு சமீபமாய் வருகிறீர்களோ அவருடைய கிரியையை பார்த்து நீங்கள் பிரமை கொள்வீர்கள். ஆரம்ப கால ஊழியத்திலே கர்த்தருக்கு நான் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் சமீபமாக இருந்தாலும், இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் பக்கத்தில் நெருங்கி வர 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 உங்கள் முகம் எனக்கு தெரியவே தெரியாது, நீங்களாம் எங்கேருந்து வருவீங்கன்னு தெரியாது. ஆனால் இது கர்த்தருடைய பராக்கிரமம். நீங்கள் எங்கெங்கெல்லாமோ இருந்து வர்றீங்க, பல ஊர்கள்லேருந்து வர்றீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களை நான் ஒரு தடவை கூட சந்தித்தது கிடையாது. இது செய்வது கர்த்தருடைய பராக்கிரமம்.
ஹல்லேலூயா. அப்போ யோபுவனுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். யோபு அப்போ அவனுடைய வாழ்க்கையில் என்ன, அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தவுடனே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே பராக்கிரமம் செய்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது பராக்கிரமம் செய்கிறார். யாக்கோபை பாருங்கள், ஒவ்வொரு அப்படி துண்டு துண்டாக கொண்டு போகிறேன். ஆகாருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், ஆபிரகாம் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் தண்ணீர் வைத்து தண்ணீர் கொடுத்து அனுப்பிவிட்டாள். நடு வனாந்திரத்திலே பிள்ளை தாகத்தால் செத்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி பிள்ளையை ஒரு இடத்துல போட்டு அம்பு பாயும் இடத்துல கூப்பிடும் தூரத்தில் பாதி சத்தம் பிள்ளையின் சத்தம் கேட்குது, பாதி சத்தம் இவன் அழுகிற சத்தம் கேட்குது. காரணம் என்னென்னா, அந்த பிள்ளை கதறி கதறி துடிதுடித்து சாவதை என் கண்கள் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி தனித்து ஓடி கூக்குரல் எடுக்கிறாள் அந்த ஆகார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவள் என்ன நினைத்திருப்பாள்? ஒருவேளை பிள்ளையின் பக்கத்தில் இருந்திருப்பேன் என்றால் அந்த பிள்ளை சாவதை பார்த்து நானும் செத்து போயிருப்பேன். ஆனால் நான் சாக விரும்பலை. பிள்ளை செத்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் குறைஞ்சவுடனே அந்த பிள்ளைய வனாந்திரத்திலே பிரேதமாக போட்டுட்டு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவள் நினச்சி அழுதா. ஆனால் அந்த பிள்ளையின் பக்கத்திலே சமீபத்திலே தேவன் இருந்தார். நியாயமானபடி இவள் எங்கே இருந்திருக்க வேண்டும்? பிள்ளையின் பக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். பிள்ளையின் பக்கத்தில் இருந்தால் பிள்ளை போடுகிற சத்தமும் இவள் போடுகிற சத்தமும் அது நீதிமான்களுடைய கூக்குரல் போல இருந்திருக்கும். அந்த ஜெபம் ஒருமனப்பட்டு வந்திருக்கும். அப்படி என்றால் கர்த்தர் அந்த பிள்ளைக்கு அற்புதம் செய்திருப்பார். ஆனால் இவ்வளோ தூரத்தில் இருந்தால், இன்றைக்கு இந்திய தேசத்திலே எத்தனையோ பேர் அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆகாரின் பிள்ளைகளைப் போல செத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அகில உலகத்திலும் நிரம்பி இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் வீட்டிலே நிம்மதியாக இருக்கிறீர்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு நல்ல வேலை உண்டு, எங்களுக்கு நல்ல கணவன் உண்டு, எங்களுக்கு நல்ல மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு என்று திருப்தியாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கூக்குரலை கேட்க பிள்ளை இருக்கிற இடத்திற்கு வர வேண்டும். இயேசு மனுக்குரலின் கூக்குரலை கேட்க நாம் இருந்த இடத்திற்கு வந்தார். அல்லேலூயா. ஒரு எத்தனையோ மகான்கள் சொல்லுகிறார்கள், சேத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, எப்பா இப்படி வந்திருந்தா நல்லா இருக்குமே, அப்படி போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லுகிறதான மகான்கள் உண்டு, மத முனிவர்கள் உண்டு. நம்முடைய ஆண்டவர் அந்த சேற்றிலே குதித்தார். அந்த சேற்றிலே குதித்து பிள்ளையாகிய நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆகார் அந்த பிள்ளையை பெற்றெடுத்தபடியினாலே அந்த பிள்ளை சாகும் பொழுது பக்கத்திலே இருந்து இவளும் உயிரை விட்டிருக்க வேண்டும். ஆனால் சாகும் பொழுதுதான் ஒவ்வொருவருடைய குணம் தெரியும். பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, நான் சாக மாட்டேன், நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னா. ஆனா பிள்ளைக்கு சமீபத்திலே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இவளும் வந்திருந்தால் அந்த அற்புதத்தை கண்கூடாக பார்த்திருப்பாள். அல்லேலூயா. அப்போ அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ஒரு வனாந்தரமான இடம், ஒரு ஒரு சமமான இடம். அந்த இடத்துல நீரூற்று வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் கர்த்தர் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அப்ப பிள்ளையின் சத்தத்தை கேட்கும் பொழுது அவர் பராக்கிரமம் செய்கிறார். அங்க பக்கத்துல போறா, திடீர்னு ஒரு நீரூற்று பிளக்குது. என்ன ஆச்சரியம்! அப்போ சமீபத்தில் இருக்கிறவர்கள் நீரூற்று பிளப்பதை கண்டு சாகிற பிள்ளை பிழைப்பதை பார்ப்பார்கள். ஆகவே கர்த்தருக்கு சமீபித்து நீங்கள் வரும்பொழுது தேசம் ரட்சிக்கப்படும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்ததான உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அப்படி என்ன, ஆகாரை போல எங்களுடைய தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று கதறலாம். ஆகாரை போல எத்தனையோ மக்கள் முட்டாள்தனமாய் இருக்கிறார்கள் என்று கதறலாம். ஆனால் நீ சமீபித்து வந்து ஜெபிக்கும் பொழுது வேதத்திலே பார்க்கிறோம், நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அப்படின்னா சமீபித்து நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஆவியில படும், உன் ஜெபத்துக்கு பலன் உண்டு, உன் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. அப்போ விசுவாசம் வருகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எப்ப வருது? சமீபித்து வரும் பொழுது. இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை சமீபித்து அவருடைய பராக்கிரமத்தை அறிய செய்வார்களாக. நான் சிறுவனாய் இருக்கும் பொழுது ஒரு குரூப் வந்தது அமெரிக்காவிலிருந்து. அந்த குரூப்பை போல ஒரு தியாகியான குரூப்பை நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் மரித்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். வாலிபர்கள் அவர்கள் ஒரு 5-6 பேர் வந்தார்கள். அவருடைய ஊழியம் என்னவென்றால், திடீரென்று ரோட்டில் போய் கொண்டிருக்கும் பொழுது சிலுவையை தூக்கி கொண்டு ஒருவன் போவான், ஒருவன் அடிக்க ஆரம்பிப்பான்.
அடித்தால் முதுகெல்லாம் அடி வாரா விழுந்திருக்குது. அடித்த உடனே எல்லாரும் கேட்பாங்க, ஏன்பா அடிக்கிறேன்னா இவன் அடியை நிறுத்த மாட்டான். நேராக ஓடி ஒரு மைதானத்துக்கு கூட்டு போவாங்க. கிட்டத்தட்ட முதல்ல 200, 400, 1000, 5000 பேரை திரட்டிடுவாங்க. அந்த மைதானத்தில் கொண்டு போய் இயேசுதான் தேவன் என்று அந்த ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் படுத்திருக்கிற இடம் இந்தியாவிலே பஸ் ஸ்டாண்டு, நடு ரோடு, இப்படி தான் படுத்திருப்பாங்க. அவங்க தங்குறதுக்கு இடம் இல்லை. ஒரு நாள் அவர்களை சந்தித்து நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு. அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று மெத்த கட்டில் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஆனால் சாதாரண ஒரு நார்க்கட்டில் போட்டு கொடுத்தேன். மீதி உள்ளவங்க அந்த வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டாங்க. காலையில் 9 மணி வரைக்கும் தூங்குனாங்க. இன்றைக்கி தான் ரொம்ப வருஷம் கழித்து தூங்கியிருக்கோம். ஆனால் நல்ல இடம் கிடைச்சா நாங்கள் அதில் தங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. கெட்ட இடம் கிடைச்சா எந்த இடத்துலையும் தங்கி கொள்ளுவாங்க. எந்த சாப்பாட்டையும் சாப்பிடுவாங்க. நம்முடைய சாப்பாடு எதுவானாலும் சாப்பிடுவாங்க. காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சு ஊழியத்துக்கு புறப்பட்டு இதே ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நாளிலே மதுரையிலே மேஜர் சின்னத்துறை என்கிறதான ஒரு கர்த்தருடைய தாசன் இருந்தார். அவர் மேஜராக இருந்தார். அவருடைய மனைவி அவங்க 6 பேரையும் கூப்பிட்டு விருந்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவங்க 6 பேரும் இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்திருக்கும் பொழுது இந்த அம்மா தான் சமையல் செய்து, இந்த அம்மா தான் கோழி இத்தனை பேருக்கு இத்தனை பீஸ் போட்டுச்சு, கரெக்டாக அந்த பீஸை எண்ணி போட்டு முடிஞ்ச உடனே அந்த லீடர் கேட்டார், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு இன்னொரு பீஸ் கிடைக்குமா அப்படின்னாரு. கோழி பீஸ் இன்னொரு பீஸ் கிடைக்குமா? இந்த அம்மா முழிச்சாங்க. ஏன்னா இத்தனை பீஸ் தான் நம்ம போட்டிருக்கிறோம், இதுக்கு மேலே இல்லையே, எப்படி இல்லைன்னு வந்திருக்கிற தேவதாசர்கள்ட்ட சொல்ல முடியும்? அவர்கள் தியாகத்தோடு கூட ஊழியம் செய்கிறாங்க, ஆசையோடு கூட கேட்குறாங்களே, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவங்க போய் தொலாவி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பீஸும் கிடைக்கல. ஏன்னா குழம்பு வச்சது அவங்க, பீஸை போட்டது அவங்க, தொலாவுறது அவங்க. நானும் இல்லை, தூரத்தில் இருக்கிறவங்களும் இல்லை. ஆனால் தடவிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பீஸ் தென்பட்டது, ஒரு தொடை பீஸு. அந்த தொடை பீஸை எடுத்து அவங்களுக்கு கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த பீஸ் எங்கே இருந்து வந்ததுன்னு. ஏனென்றால் அவர்கள் செய்தது, அவங்க வைத்த குழம்பு, அவர்கள் சமீபத்தில் இந்த குழம்புக்கு பக்கத்தில் இருந்தாங்க. எனக்கு கேள்விப்பட்டேன், அந்த அற்புதத்தை நான் கேள்விப்பட்டேன், அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். ஆனால் கேள்விப்பட்டதை காட்டிலும் நேரடியாக பார்த்ததற்கு ஒரு எஃபெக்ட் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய அற்புதத்தை கேள்விப்படுகிறோம். அவருடைய ஞானத்தை தூரத்தில் இருக்கிறவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஆனால் சமீபத்தில் இருக்கிறவர்கள் அவர் செய்கிற பராக்கிரமம் ஒரு சின்ன பராக்கிரமமாக இருக்கும். ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பராக்கிரமத்தை அறிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, சமீபத்தில் சிலர் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு பயப்படுகிறார்கள். காரணம், இன்றைக்கு இந்த சபைக்கு வந்தால் எங்கே வசனம் என்கிறதான அந்த சம்மட்டி என்னை குத்தி விடுவோம். அநேகர் சபைக்கு வராமல் இருப்பதற்கு காரணம், இவர் பேசுகிற வார்த்தையை பார்த்தா நாங்கள் பிடிபடாமல் இருக்க முடியாது, எப்படியாவது பிடிபட்டு விடுவோம், எப்படியாவது மதம் மாறி விடுவோம், எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுவோம் என்று சொல்லி அநேகர் வார்த்தைக்கு பக்கத்திலே, சமீபத்திலே, கர்த்தருக்கு சமீபம் என்றால் என்ன? வார்த்தை, இயேசு. அந்த வார்த்தை இயேசு, அந்த வார்த்தைக்கு சமீபத்திலே சேர, சபைக்கு வர பயப்படுகிறார்கள். கிறிஸ்தவ சபைகளுக்கு போக ஆயத்தம். காரணம் என்னவென்றால் வார்த்தை இருக்கிறது, வார்த்தையின் ஆழம் இல்லை. ஆனால் இங்கே வார்த்தையின் ஆழம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. ஆகவே உள்ளே வந்தால் நாங்கள் குடிக்க முடியாதே, பழைய பாவத்தை விட முடியாதே என்று சொல்லி தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். ஆனால் வார்த்தைக்கு சமீபத்தில் வந்த நீங்கள் பாக்கியமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாக்கியமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படின்னா வேதத்தில் பார்க்கிறதான ஒரு காரியம், பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார், பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு இந்தியா தேசத்திலே மக்கள் இடுகிற கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். மக்கள் பாவத்தினாலே ஒரு எகிப்திலே இருந்ததான அடிமைத்தனத்தில் இருந்ததான தேவ பிள்ளைகள் விடும் கூக்குரலை கர்த்தர் கேட்டார். மோசேயை கர்த்தர் சமீபித்து வர சொன்னார். ஒரு கூக்குரலை கர்த்தர் கேட்டார். நீ கேட்காத கூக்குரல், மோசே கேட்காத கூக்குரல், அதை கர்த்தர் கேட்கிறார். அவர்கள் முறையீட்டை கர்த்தர் கேட்டார். உடனே மோசேயை பார்த்து சொன்னார், நீ சமீபித்து வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே
ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதான். இவ்வளவுதான் அவளால செய்ய முடியும். ஒரு தாய் தன் பிள்ளைக்காக இவ்வளவுதான் செய்ய முடியும். என் தகப்பனார் உயிரோடு கூட இருக்கும் பொழுது சபையை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நாட்களிலே காணிக்கை ரூபா நோட்டாக விழாது, 10 பைசா தான் விழும். ஆனா அந்த நாள்ல இது போதும். ஆனா அந்த சபை இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்திலே ஒரு செழிப்பு. எனக்கு ஆகாரத்துக்கு பஞ்சமில்லை, என் தாய்க்கு ஆகாரத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் என் தகப்பனார் திடீரென்று இறந்தார்கள். அப்போ சபையை ஒரு பெண் நடத்த முடியாது. 3 வருஷம் என் தாயார் சபையை நடத்தினார்கள். அதற்கு பின்பு அவர்களால் நடத்த முடியவில்லை. அப்படி என்றால் எனக்கு ஆகாரம் கொடுக்க அவர்கள் தவித்தார்கள், என்னை போஷிப்பதற்கு அவர்கள் தவித்தார்கள், அவர்களும் தவித்தார்கள், நானும் தவித்தேன். அப்பதான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், நல்லா வர்ற நேரத்தில் ஐயா எங்க அப்பாவை எடுத்துக்கிட்டீரே, அதனால நாங்க சரீர பிரகாரமாக பாதிக்கப்படுகிறோம், உடல் ரீதியாக பாதிக்கப்படுகிறோம். இன்றைய நாங்க மனக்கலக்கத்தில் நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்படிப்பட்ட பலவீனத்தின் நேரத்திலும் கர்த்தர் எங்களை போஷிக்க வல்லவராக இருந்தார். தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போஷிப்பதற்கு சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த போஷிக்கிற காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு தூரம் போகும். உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிற அந்த நபர்கள் மரித்து போவார்கள். சில நேரத்தில் உன் முப்பாட்டனார் சொத்து, உன் பாட்டனார் சொத்து, உன் தகப்பன் சொத்தெல்லாம் உன்னை விட்டு ஓடிவிடும். எல்லாம் போய்விட்டது, இனிமே எப்படி என்ன போஷிக்கிறீர்? அந்த நேரத்தில் தான் அவருடைய பராக்கிரமம் விளங்கும். உன்னை அற்புதமா அதிசயமா போஷிக்கிறத நீ பார்ப்ப. எப்போ எப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு அருமையான யாக்கோபு வந்து கொண்டிருக்கிறான். தம் மனைவி நம்பினா, ராகேல நம்பினா, லேயான நம்பினா, வேலைக்காரர்களை நம்பினா, வந்துகிட்டு இருக்கும்போது எல்லாம் சம்பூர்ணமா இருக்குது. ஏசா எதிர்த்து வரும் பொழுதுதான் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தேவ சமூகத்தில் தனித்திருந்து இரவு முழுதும் போராடுகிறான். சரி, போராடிட்டமே, இப்ப நமக்கு ஜெயம் வந்தது, ஏசாவின் கையிலிருந்து எனக்கு விடுதலை வந்தது என்று போகும் பொழுது கர்த்தர் அவன் தொடைச்சந்து நரம்பை தொட்டார். பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையில் இருக்குது. தொடைச்சந்து நரம்பை தொட்டார். தொட்ட உடனே அவன் நொண்டி நடந்தான். ஆண்டவரே, ஜெபிப்பதற்கு முன்பாக இருந்தா கூட இந்த பலத்தோட போயிருப்பேனே, ஆனா ஜெபிச்ச பின்பு என் தொடச்சந்து நரம்பை தொட்டா ஏசாவையும் 400 பேரையும் என்னால் எப்படி எதிர்க்க முடியும்? இந்த 400 பேரை எப்படி எதிர்க்க முடியும் என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, உனக்கு பூரண பலன் இருக்கும் என்றால் என் பராக்கிரமும் தேவையில்லை, உன் பலவீனத்தில் தான் என் பலன் உன்னை தாங்கும். அல்லேலூயா. அப்ப நொண்டி நடந்தான். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில சிலரை நம்பினவர்களை நீ இழந்திருக்கலாம். உன் சொத்துக்களை நீ நம்பி இருக்கலாம், அதை இழந்திருக்கலாம். சில நேரத்தில் கர்த்தரே அந்த சொத்துக்களை பறித்து கொண்டார். பறித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அவரை மாத்திரம் நம்ப வேண்டும், வேற யாரையும் நம்ப கூடாது. ஆகவே அந்த சொத்துக்களை கர்த்தர் பறித்து கொண்டார். பறித்து கொண்டு இப்ப நீ தன்னந்தனியாக அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அதுதான் அவருடைய பராக்கிரமம். நான் எப்பொழுது ஒரு கதை சொல்லி இருக்கிறேன், கதை இல்லை, உண்மை. ஒரு ஊழியக்காரர், ஏழை ஊழியக்காரர், பகலெல்லாம் ஊழியத்தை செய்துவிட்டு இரவிலே படுப்பதற்கு வந்திருக்கிறார். வாட்ச்மேன் உள்ள விடல, என்னை வெராண்டாலையாவது படுக்க வைங்கயா அப்படின்னு இருக்கிறாரு. வெராண்டால படுக்க வச்சிருக்கிறாரு. ராத்திரி படுத்திருக்கும் போது அவருக்கு ஒரு ஆசை, மீன் குழம்பு சோறு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். ஆண்டவரே, கொஞ்சம் மீன் குழம்பு சோறு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அசந்து தூங்கிட்டாராம். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம் உண்மையாலே நடந்தது. உண்மையாகவே 2 தூதர்கள் தலைமாட்டில் உட்காந்துட்டு, ஒருத்தர் தலைமாட்டில் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் கால் மாட்டில் உட்காந்துருக்காரு. மீன் குழம்பை ஒருத்தன் பிசைஞ்சு அவர் வாயில் ஊட்டுறாரு. இவர் வந்து உட்காந்துட்டு ஆவுன்னு தின்னுட்டு இருக்காரு. பசியும் தீர்ந்து போச்சு. ஏன்னா சொப்பனம் அல்ல, இது உண்மையான சம்பவம். அதை ஊட்டிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பூமி அதிர்ச்சி ஏற்படுத்தணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல இந்த விபத்து ஏற்படுத்தணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க, இவர் கேட்டுகிட்டே தூங்கிட்டார். காலையில் பேப்பர் எடுத்து பார்த்தனா அவர் தூதர்கள் சொன்ன அத்தனை காரியமும் அங்கங்க நடந்திருக்கு. இது கர்த்தருடைய பராக்கிரமம். அப்போ ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவருடைய பராக்கிரமத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீ வீட்டில் படுத்து சும்மா ஒரு ஊழியம் செய்யாம இருந்தா கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த மாட்டார். ஆகவே நீ என்ன செய்யணும்? எப்படி கர்த்தர்
தம்முடைய பிள்ளைகளை, அதுக்கு கொஞ்சம் தியாகம் வேணும். தம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்த குழியிலிருந்து தூக்க எப்படி சேற்றிலே குதித்தாரோ அதை போல பிள்ளை இருக்கிற இடத்திற்கு நீ வர வேண்டும். அவருடைய வியாகுலங்கள் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரெயின் போகிறது, ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்குது. அந்த ட்ராக்ல போகும்பொழுது என்ஜின் இன்னொரு ட்ராக்ல போனா ட்ரெயின் போகாது, அவ்வளவுதான். அப்படி என்றால் கம்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்திற்கு என்ஜின் வர வேண்டும். அந்த என்ஜின் அதோடு கூட இணைக்கப்பட்டு அதுக்கு சமீபம் தேவை. பரலோகத்துக்கு போவது இயேசு என்கிறதான என்ஜின் இருக்கிறார். அந்த என்ஜினுக்கு சமீபத்து கம்பார்ட்மெண்ட் நீங்கள் வர வேண்டும், அதோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ பரலோகம் போக முடியும். அவர் இல்லாமல் போக முடியாது. தேவ பிள்ளைகளே, இது ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். யோபு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பல போராட்டங்களின் மத்தியிலே போகிறான். ஆனால் என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன வேதனைகள் யோபுவுக்கு வந்தாலும் கர்த்தருக்கு சமீபித்திருந்தான். ஆகவே அவன் கர்த்தருக்கு சமீபமாய் இருந்தபடியினால் தான் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்ப மீட்பர் செத்திருந்தால் அந்த வார்த்தை சொல்லி இருக்க மாட்டான். பிரச்சனைகள் வந்தது, வேதனைகள் வந்தது, மனைவி இருந்தால், பிள்ளைகள் எல்லாவற்றையும் பறிகொடுத்தான், ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான், சரீரத்திலே பாதிக்கப்பட்டான். அதன் மத்தியிலே கர்த்தருக்கு சமீபமாய் இருக்கிறான். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும் என்று சொல்லுகிறார். நான் அப்படியே இந்த பாயிண்ட்லேயே போயிட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில கொடுத்துட்டு இருக்க வசனத்தை நல்லா நீங்க கவனிங்க. அப்ப மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? சமீபத்தில் இருக்கிற யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பேசுற மாதிரி நிதானமா உன் நண்பர்கள் பேசவில்லை. அவர்கள் மேல் என் கோபம் ஒழுகிறது. சில நேரத்தில் மீட்பர் சமீபமா இருந்தாலும் நம்ம போற பாதையை பார்க்கும் பொழுது நமக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும், கர்த்தர் மேல ஒரு கோபம் வரும். என்ன ஆண்டவரே, என்ன செய்கிறீர்? ஏன் மீட்பர் உயிரோடு கூட இருக்க போய் தான் நாம் கேள்வி கேட்கிறோம். மீட்பர் செத்து விட்டால் கேள்வி கேட்பது கிடையாது. நீங்க காலையில 1:30 மணிக்கு எந்திரிச்சேன். 1:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு என்ன அறியாமலே ஒரு சோர்வு, என்ன அறியாமலே ஒரு வேதனை. வாய் திறந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவரை. வாய் திறந்து, என்ன ஆண்டவரே, யாரோ ஒரு கூட்டம் வாழ வேண்டும், யாரோ ஒரு கூட்டம் சமீபித்து வர வேண்டும் என்பதற்காக என்ன பிடிச்சு என் வாழ்க்கையே தொலைச்சிட்டே ஆண்டவரே, என்னையே காலி பண்ணிட்டே ஆண்டவரே, உமக்கே இறக்கம் இருக்குதா? மோசே கத்துன மாதிரி கத்துனேன். ஆண்டவரே, இவர்களை நான் கர்ப்பம் தரித்து பெற்றேனா? இவர்களுக்காக என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டே, உமக்கு இறக்கமே கிடையாதா? இப்படி நான் பேசினேன். ஏன்? அவர் உயிரோடு கூட என் சமீபத்தில் இருக்கிறார். நாங்க அடிச்சுக்கிடுவோம், சேர்ந்துக்கிடுவோம், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? ஹல்லேலூயா. யோசிச்சுக்கிட்டே வந்தேன், ஆண்டவரே இப்படி திட்டிப்பிட்டேன், உண்மை வாய்க்கு வந்தபடி திட்டிப்பிட்டேன். நல்லா திட்டினேன். இன்னைக்கு தான் கிளைமேக்ஸா திட்டினேன். கிளைமேக்ஸா இன்னைக்கு தான் திட்டினேன். உமக்கு கண்ணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உமக்கு இறக்கமும் கிடையாது. எங்க அப்பா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? நீர் அப்பாங்கிறாரு, பரம தகப்பங்கிறாரு, உமக்கு அந்த இறக்கம் கூட கிடையாது. வெளியில வந்து கதவை போட்டுறேன். நகோமி தன் மருமகளுக்காக ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்தினால உமக்கு அது கூட வரலையே. சத்தமா சொல்லிட்டு வரேன் கிறுக்க மாதிரி. இங்க வந்த உடனே தான் மனசாட்சி உறுத்துச்சு. ஆண்டவரே, கூட்டம் இருக்குது, நான் என்னமோ உமை திட்டிவிட்டேன், கிருபையாய் என்ன மன்னியும். ஹல்லேலூயா. ஏன்? மீட்பர் உயிரோடு கூட இருக்க போதுதான். அப்போ என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கார் சொல்லிட்டே திட்டுறோம். ஹல்லேலூயா. அவருக்கு அது சிரிப்பா இருக்குது. அதனால நம்ம மீட்பர் உயிரோடு இருக்க போய் தான் அவரை திட்டுறோம். ஹல்லேலூயா. அதுக்காக எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்காத. ஏதோ கல்யாணம் ஆச்சு, புருஷ மனைவிக்குள்ள கொஞ்சம் உரசல் வரும். வாழ்க்கையிலே உரசலே போயிட்டு இருந்தா விட்டுட்டு போயிடுவான் புருஷன். அதனால எப்பமாவது அப்பப்ப உரசல் வரணும். ஹல்லேலூயா. உரசல் வரலன்னா உனக்கு சந்தோஷம் இருக்காது. திடீர்னு அது ஒரு செல்ல சண்டையா இருக்கணும். சும்மா போய் சீரியஸா என்னடா நினைச்சிட்டு இருக்குன்னு போட்டு அடிக்கப்படாது. அது என்ன சின்ன ஒரு சின்ன சண்டை. என்ன ஆண்டவரே, என்ன டார்லிங் ஆண்டவரே, உமக்கு கண்ணு இருக்குதா ஆண்டவரே, நீ மோசமானவர் ஆண்டவரே, போற ஆண்டவரே. இப்ப திட்டுதலே வராது. உங்க வீட்டுல திட்டுதலே ஒரு வித்தியாசம் இருக்கணும். உங்க புருஷனை திட்டுனா என்னடா டார்லிங் அப்படின்னு திட்டுங்க. ஹல்லேலூயா. என்னடா ஹனி அப்படின்னு திட்டுங்க. எருவு மாடு, அறிவு கெட்டவனே, மூளை இருக்கா, ஆளையும் மூஞ்சியும் பாரு, இப்படி திட்டினேன்னா ரொம்ப கோவம் வரும். அது திட்டும்போது செல்லமா திட்டணும். எப்படி திட்டணும்? அவரை திட்டும்போது எப்படி சொல்லணும்? அவருக்கும் சிரிப்பு வரும், நமக்கும் சிரிப்பு வரும். அதே மாதிரி தான் யோபு திட்டுறான். ஆண்டவரே, இதை நீர் செய்யவில்லை என்றால் யார் செய்தார்கள்? அப்போ கர்த்தர் இருக்கிறார், ஜீவிக்கிறார், சமீபத்தில் இருக்கிறார் என்பதை கண்டுகொண்ட கர்த்தரும் சொல்லுகிறார், நீ உன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்போ வேண்டுதல்களை நான் கேட்பேன்.
நண்பர்கள் சமீபத்தில் இல்லை, ஆனால் அவர்கள் சமீபத்தில் இருக்கிறது போல நடிக்கிறார்கள். இன்றைக்கு சமீபத்தில் இருக்கிறது போல நடிக்கிற கூட்டம் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் இருந்து கொண்டு திட்டுகிற கூட்டம், உரிமைக்காக போராடுகிற கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஆகவே அருமையான நம்முடைய திட்டெல்லாம் பெருசாக எடுக்கிறது கிடையாது. இந்த சூழ்நிலையில் என் மகன் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் பேசுவான், ஆனால் அவனை கொண்டு நான் காரியத்தை செய்ய வேண்டுமே, அவனை கொண்டு நான் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டுமே என்கிறதான ஆதங்கத்திலே கர்த்தர் இருக்கிறார். அதெல்லாம் மன்னிக்கிறார், மறக்கிறார். சமீபத்திற்கு இன்னும் சமீபத்து வருகிறார். கூட்டம் அலமோதுது. ஹல்லேலூயா! இது கர்த்தருடைய பராக்கிரமம். இன்னைக்கு இந்த கூட்டம், இவ்வளவு கூட்டம் பெருகிறதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. அந்த பலவீனத்திலே அவருடைய பலனை தாங்குகிறது. நான் பலவீனத்தோடு கூட வந்தேன். கூட்டம் ஆசீர்வதிக்கப்படும், ஆண்டவருக்கு எனக்கு தகராறு வந்துடுதே, பிரச்சனை வந்துடுதே என்று வேதனையோடு கூட வந்தேன். ஆனா கிருபை என்னை தாங்குகிறது. அப்படிதான் யாக்கோபு நொண்டி நொண்டி நடக்கும் பொழுது அவருடைய கிருபை தாங்குகிறது. அந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணம். அதுக்காக தான் என்னை திட்ட வச்சாரோ என்னமோ தெரியல. கர்த்தர் எல்லாம் நம்மளை நேர் பாதையில் தான் நடத்தி வருவார். இதை பிரசங்கத்தில் சொல்லி மவனே, இது என் ஜனங்கள் கேட்கட்டும். நிறைய பேர் இப்போ திட்டிட்டு வந்திருக்காங்க. எப்படி பாஸ்டர் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, சிரிக்கிற சிரிப்பை பாருங்க. நிறைய பேர் திட்டிட்டு வந்திருக்கு. இத்தனை நாள் வந்திருக்கிறோமே, என்ன ஆண்டவரே கொடுத்தீர், வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறீர், பராக்கிரமங்கிறீர், ஒன்றும் வந்த மாதிரி இதே இல்லையே. நிறைய பேர் திட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால என்னைய முதல்ல திட்ட வச்சு, உங்களை உணத்தை வச்சு, நான் உனக்கு சமீபத்தில் இருக்கேன்னு பேச வச்சிருக்காரு. ஹல்லேலூயா! கரங்களை வைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. அப்போ யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது, அப்போ அவன் எப்படி ஜெபிப்பான்? சமீபத்தில் இருக்கிறவன் ஜெபத்துக்கும் தூரத்தில் இருந்து கேள்விப்பட்டு ஜெபிக்கிறவன் ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவனுடைய ஜெபம் ஊக்கமா இருக்காது. ஆனா ஒரு யோபுனுடைய ஜெபம் எப்படி? கர்த்தருக்கு சமீபத்தில் வந்தனா அவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டான். அவருடைய இரக்கம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மன்னிக்கிற தன்மை, இதெல்லாம் பெற்றுக்கொண்டு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களையும் விடுவித்தார். யோபுவின் சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பினார். இன்னைக்கு பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்கிறாயா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன கர்த்தர், என் நுகத்தை உங்கள் மேல் வைக்கிறேன். அதான் சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த நுகம் தெரியும், அவருடைய வேதனை தெரியும். அந்த நுகத்தை உன்மேல் வைக்கிறேன். அதான் ஒரு என்ஜினும் அந்த ரயில் கம்பார்ட்மெண்ட்டும் இணைந்து கொள்கிறதான ஒரு தன்மை. ஹல்லேலூயா! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நுகத்தை நம்மேல் வைத்திருக்கிறார். அப்படின்னா இவன் யார்? சமீபத்தில் இருக்கிறவன் யார்? நீதிமான். நீதிமான், நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபத்திற்கு மற்ற 3 பேரும் நீதிமான்கள் போல நடித்தாலும் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. ஆனால் இந்த யோபு உண்மையான நீதிமான். நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அவருக்கு தெரியும், சமீபத்தில் இருக்கிறவன் நீதிமான், அவன் செய்யும் ஜெபத்துக்கு தான் நான் பதில் கொடுப்பேன். அப்படின்னா அவனுடைய கூடாரத்தில் என்ன இருக்குது? நீதிமான்களுடைய கூடாரத்திலே கர்த்தருடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம். உங்களுடைய கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரமா? சமீபித்து வந்திருக்கிறாரா? நீங்க திட்டினாலும் ஏசினாலும் பேச்சினாலும் உங்களுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குது. ஹல்லேலூயா! அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்துல அதை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். அப்ப சமீபத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். தூரத்தில் இருக்கிறவர்கள் பிரகாசத்தை குறித்து கேள்விப்படுகிறார்கள். சமீபத்தில் உள்ளவர்கள் அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது அநேக தடவைகளிலே அவிஸ்வாசம் வந்து விடுகிறது. ஒரு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை பாருங்கள். அவன் பக்கத்தில் வந்திருக்கிறான், ஆனால் ரொம்ப பக்கத்தில். பிரச்சனை வந்த உடனே நம்ம கர்த்தருடைய சமூகத்தை உணர முடியாது. வியாதியின் உச்சக்கட்டத்தில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தை உணர முடியாது. அந்த நேரத்தில் என்ன சொல்கிறோம்? ஒருவேளை இந்த வியாதியில் பெறுவனோ, ஒருவேளை என் வாழ்க்கை முடிஞ்சதோ, இப்படிப்பட்ட ஒரு அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குதே, இந்த அக்கினிக்கு நான் தப்புவிப்பேனோ அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லும் பொழுது அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒரு சின்ன சந்தேகம், அப்படியே தப்புவியாமல் போனாலும் சரி. அப்போ சில நேரத்தில் மனுஷிக பலவீனங்கள், என்னுடைய பலவீனத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய யார் மரண படுக்கையில் நான் இருக்கும் பொழுது அநேக தடவையில் ஒருவேளை இந்த வியாதியில் பெறுவேனோ, ஓட்டம் முடிஞ்சதோ, ஒன்றுமே முடிக்காமல் போகிறேனே, ஊழியத்தை அறகுறையாக விட்டுட்டு போகிறேனே அப்படிங்கிறதான ஒரு சந்தேகம். சில நேரத்தில் அந்த மயக்க நிலையில் பாதியில் இப்படி எண்ணம் வரும். பாதி அப்படியே மயக்கத்தில் கட்டில் படுத்து கிடப்பேன், பாதி ஆஸ்பத்திரியில் ஐசியூ வார்டில் இருக்கும் பொழுது இந்த எண்ணம் எனக்கு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒருவேளை தப்புவிப்பாரோ, தப்புவியாமல் போனாலும் சரி,
தப்பிப்பேன்னா உடனே கத்தர் இறங்கி இருக்கணுமே, உடனே கத்தருடைய பராக்கிரமத்தை காண்பித்திருக்கணுமே. ஆனால் உடனே நடந்திருக்காது. அதனால தான் அவன் சொல்கிறான், தப்புவியாமல் போனாலும் சரி. அப்போ எது வரைக்கும் வந்துட்டான்? அக்னி சூளை வரைக்கும் வந்துட்டான். அக்னி சூளைக்கு வரும்போது தான் அவன் நினச்சான், இனிமேல் காப்பாற்ற மாட்டார். சரி, இங்கே விட்டா மூச்சு, மேலே போனால் போச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? மேலே போயிட்டா பரலோகம். அவ்வளோதான். எங்கேயோ போய் கத்தரை சந்திக்க போகிறோம். உள்ளே போன பிறகு தான் அவருடைய பராக்கிரமம் வெளிப்பட்டது. அப்போ தூரத்தில் இருக்கிற தேவன் சமீபத்திற்கு வருகிறார். சில நேரத்தில் உங்களுடைய விசுவாசம் கடுகளவு தான் இருக்கும், ஒரு விசுவாசமும் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தப்புவியாமல் போனாலும் சரி, தப்புவித்தாலும் சரி, இந்த எண்ணத்தில் இருப்பீங்க. ஆனால் உனக்கு பூரண விசுவாசத்தை கொடுக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? அக்கினி சூளையிலே நடுவில் இறங்கிறார். அங்கே பார்க்கும்பொழுது அவருடைய பராக்கிரம் வெளிப்படுகிறது. வஸ்திரங்கள் வேகவில்லை, முடி கருகலை, அவருடைய சதைகள் வெந்து போகலை, விடுதலையோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய பராக்கிரமத்தை காண்கிறான். ஆகவே இன்னைக்கு விசுவாசத்தில் சோர்ந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பாரோ தப்புவிக்க மாட்டாரோ என்று யோசித்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு சமீபித்து கர்த்தர் வருகிறார். அதான் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அரகுர விசுவாசம். அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போ போட்ல போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் அந்த படகுல தான் இருக்கிறாரு. ஆனா அவங்க கடல்ல கொந்தளிப்பு வருகிறது, அவர்கள் அழிய ஆரம்பிக்கிறார்கள். அவரை போய் தட்டி எழுப்பி, ஐயரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? இவங்க யோசிக்க வேண்டாமா? ஐயரும் அங்கதான் இருக்கிறாரு, பராக்கிரமம் செய்வதும் அங்கதான் இருக்கிறாரு, எப்படி நாம் அழிந்து போக வேண்டும்? ஆனா ஒரு பக்கம் சந்தேகம், ஒரு பக்கம் விசுவாசம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில 2 காரியங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று விசுவாசம், அடுத்தது அவிசுவாசம். அப்போ உனக்கு உள்ள முதல்ல இருக்கிறது என்ன? அற்ப விசுவாசியே, கடுகளவு விசுவாசம். அப்போ தேடி வந்து அக்னி சூளையில நடுவில் உலாவுகிறதை கண்டவுடனே அந்த விசுவாசம் அது ஒரு பெரிய மரமாகி அது பெரிய இலைகளெல்லாம் விட்டு அது என்ன நடந்தது தெரியுமா? அந்த இலைகளின் கொழும்புகள், பூமியில் உள்ள மிருக ஜீவன்கள், பூமியில் உள்ள பறவைகள் யாவும் அந்த கடுகு மரத்தில் வந்து அடைஞ்சுது. அதே போல முன்பு என் விசுவாசம் தப்புவிக்க வல்லவரா வல்லமை இல்லாதவரா என்று ஒரு கடுகளவு விசுவாசம், நாளடைவில் அந்த விசுவாசம் பெருக 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 இப்பொழுது இந்த கடுகு ஒரு மரமாகி ஒரு பெரிய இலைகளை விட்டு இப்போ உலகம் முழுவதும் வார்த்தை போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கூடியிருக்கிற மிருக ஜீவன்கள், ஹல்லேலூயா, நீங்கள் கூடியிருக்கிற பறவைகள், நீங்கள் கூடியிருக்கிற அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் இந்த நிழலிலே வந்து இருக்கிறது. ஆனா ஆரம்பத்தில் இல்லை, அப்பொழுது கடுகளவு விசுவாசம். ஆனா அந்த விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணார். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல அவருடைய பராக்கிரமம் வெளிப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆழத்துக்குள்ளே நடத்துகிறார். அப்ப அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. எதுல வெளிப்படுகிறது? வார்த்தையிலே வெளிப்படுகிறது. நாகமானை பாருங்கள். நாகமானை பார்த்து எலிசா சொல்லுகிறான், நீ போய் யோர்தானிலே 7 குஷ்டரோகி, தலையிலிருந்து கால் வரைக்கும் குஷ்டம், ராஜா கிட்ட போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாம் வேத வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நாகமான் வந்து எலிசா கிட்ட போயாச்சு. போன உடனே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது? நீ போய் யோர்தானிலே 7 தடவை முழுக்கு. அப்போ சொல்கிறான், நான் பார்க்காத நதியா, எங்கள் தேசத்தில் இல்லாத நதியா, இந்த தேசத்தில் யோர்தான் அவ்வளோ பெரிய நதியா, நான் போக மாட்டேன். அப்படின்னா போக மாட்டேன்னு சொன்னால் நீ குஷ்டரோகத்தோடு தான் வீட்டுக்கு போகணும். ஆனா போவேன வசனத்தின் ஆழத்துக்குள்ள நீ வருவேனா, அதான் கர்த்தருக்கு சமீபமாய் வருகிற கூட்டம். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து ஒப்பு கொடுக்காம அப்படியே மேல்டாக்கில் போற கூட்டம் உண்டு. ஆனா ஒரு கூட்டம் வசனத்தின் ஆழத்துக்குள்ள வருகிற கூட்டம். அப்போ ஒருத்தன் போய் உணர்த்துறான், ஐயா ஒரு பெரிய காரியத்தை அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருந்தா நீர் கேட்டிருப்பீர் அல்லவா. அவர் ஒரு சின்ன காரியத்தை தானே சொல்றாரு. இன்னைக்கு உலகத்தில் நீ ரட்சிக்கப்படனா தீ கிடக்கணும், உன் பிள்ளை தீ கிடக்கணும், நீ தீ கிடக்கணும், அல்லனா உன் மூத்த பிள்ளைய பலியா கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க ஆட்கள் இருக்கிறாங்க. வசனத்தின் ஆழம் ஒரு சிம்பிள் தான், அதற்குள்ளே வர மக்களுக்கு மனசில்லை. ஒரு சிம்பிளான கதை, ரட்சிக்கப்படு, பாவத்தை அறிக்கையிடு, ஒப்புக்கொடு, ஞானஸ்நானம் எடு, அபிஷேகம் பெறு. அதையே நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்? எங்க தேசத்துல இல்லாத ரட்சிப்பா? இன்னைக்கு அப்படி சொல்லுகிற கூட்டம் நிறைய இருக்கு. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஒருத்தன் சொல்கிறான், அந்த தீர்க்கதரிசி ஒருவேளை பெரிய காரியத்தை நீ போய் எமயமலையை கயிறா திரிச்சு, அந்த கயிறை திரிச்சு நேராக கன்னியாகுமரிக்கு கொண்டு வந்து அந்த கயிறை எடுத்து அப்படி சென்னைக்கு கொண்டு வந்துனா நீ செஞ்சிருப்பியே.
ஆனா இந்த ஒரு சின்ன காரியத்தை போய் 7 தடவை முழுகும், அப்ப நீர் சொஸ்தமாக்குவீர், அப்ப கர்த்தருடைய பராக்கிரம் விளங்கணும், இந்த வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன்னு அவனுக்கு நறுக்குனாச்சு. போனா முங்குனா 7 தடவை 6 தடவை முங்கி பார்க்கறான், ஒண்ணுமில்ல. வார்த்தையின் பூரணத்திற்குள்ளே வரும் பொழுது அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சம் போல மாறிட்டு. அப்படின்னா வசனத்தின் ஆழத்துக்குள்ள நீ வரணும். அது கர்த்தருக்கு சமீபமாய் இருக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு சபையிலே போதகர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் வசனத்தின் ஆழத்துக்குள்ளே இல்லை. அந்த நாட்களிலே நான் போதகர்களை பார்த்துருக்கிறேன். பாஸ்டர் கட்டப்பிலிப்புன்னு ஒருத்தர் இருப்பார், காது ரெண்டும் கேட்காது, அப்படி பைபிளே திறக்க மாட்டார். இந்தந்த இடத்துல இந்தந்த காரியம் இருக்குது, இந்த வசனத்தை எடுத்தார்னா பின்னுன்னு பின்னுவார். பாஸ்டர் MS ஜோசப் எங்கள் அப்பா, அதெல்லாம் அந்த டீமே ஒரு தனி டீம். ஆனால் இன்னைக்கு வசனத்தை பேசுகிற ஊழியக்காரங்க யாருன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியதான ஒரு சிலர் மாத்திரம்தான். இன்னைக்கு என்னெல்லாம் எப்படி ஆயிட்டுது? மோடி மஸ்தான் வித்த தலையில் பொட்டில் கை வச்சுட்டு கீழே தள்ளுறது. இங்கே ஒருத்தர் வந்திருந்தார், இன்னைக்கு கட்டவிழுக்க போகிறேன்னாரு. ஐயா, ஆண்டவர் தான் கட்டவிழுக்கணும், நீ கட்டவிழுக்க கூடாதுன்னு. இன்னைக்கு கட்டவிழுத்து காட்டுறேன் பாரு. சரி காட்டும் பார்ப்போம். நானும் ஸ்டேஜிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி தலையில் கை வச்சார், அப்படி தள்ளி பார்த்தார். அவன் கீழே விடுறதுக்கு வழியே இல்லை. கடைசியில் நெத்தி பொட்டில் கை வச்சார். அதான் எவனும் கீழே விழுவானே, நெத்தி பொட்டில் கை வச்சார். டக்குன்னு காலை இப்படி ஒரு வாரினார், தொப்புன்னு கீழே விடந்தான். நான் கீழே இறங்கி போனேன். இந்த பாரு, இதெல்லாம் இங்கே பண்ணாத, ஒழுங்காக ஸ்டேஜுக்கு வா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வசனத்தை கொண்டு கட்டவிழ்க்கணுமே ஒழிய மோடி மஸ்தான் வித்த காட்டி கட்டவிழ்க்காத. இது உனக்கு பேர் உண்டாக்கும். மக்கள் அறிஞ்சுக்கிட்டானா உன் பேர் கேவலப்பட்டு போகும், உன் பேர் கேவலப்பட்டு போகும். ஒழுங்கா ஸ்டேஜுக்கு வானே. ஐயா, உங்ககிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது போல தெரியுதுல. பாம்பின் கால் பாம்பனியா, நானும் ஒரு காலத்தில் இந்த வித்தையெல்லாம் காட்டியிருக்கேன், பலிக்கலை, பேர் கெட்டு போகும். ஒழுங்கா வசனத்தில் வந்து நெல்லு. இன்னைக்கு பைபிள் ஸ்கூல் படிக்கிறதான போதகருடைய பிள்ளைகள் ஒரு தடவை கூட பைபிளை முடிக்காதவங்க இருக்கிறாங்க. கேவலம் அல்லவா? ஆனா ஒரு விசுவாசியினுடைய பிள்ளை 360 தடவை பைபிளை முடிச்சிருக்கான். இவன் ஒரு தடவை கூட, பாதி தடவை கூட முடிக்கல. ஆனா இந்த போதக வேலை எப்படி ஆயிட்டுனா குடும்ப சொத்து மாதிரி ஆயிட்டுது. எங்க அப்பா பாஸ்டர், எங்க அப்பாவுக்கு அப்பா பாஸ்டர், நானும் பாஸ்டர். டாக்டருக்கு எப்ப விட டாக்டர் மகனா இருக்கிறதுனால டாக்டர் ஆக முடியாது, டாக்டருக்கு அவன் படிக்கணும். என் மகனா இருக்கிறதுனால போதகரா இருக்க முடியாது, அதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பைபிள் ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு பைபிளே தெரியல, அவன் எப்படி வசனத்தின் ஆழத்துக்குள்ள போக முடியும்? அப்ப அடுத்த ஜெனரேஷன் எப்படி போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க அப்பாவுடைய ஜெனரேஷன் ஒன்று இருந்தது, என்னுடைய ஜெனரேஷன். எங்க அப்பா வழியில நான் போனேன், அவர் எப்படி வசனத்தை தியானிச்சாரோ அப்படி தியானிக்கிறேன். ஜீவானந்தம் கூட இருந்தேன், அவர் எப்படி வசனத்தை தியானிச்சாரு, எப்படி இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாரு, அதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு கலாச்சாரம், நான் நேற்று ஒரு கலாச்சாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அன்னைக்கு ஜீவானந்தத்தை நான் பார்த்திருக்கிறேன். ராத்திரி 12:30 மணிக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றாரு. சோத்திரம் சோத்திரம் மரபா சந்தராலபா. மனுஷன் எப்பண்டா தூங்குறாரு? இதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் ஊழியத்தில் இது வரணுமே ஆண்டவரே அப்படின்னா அவரை தொடர்ந்து நான் போறேன். பசுமலை என்கிறதான இடத்துல அவர் அப்படி ஜெபம்னானா பிசாசுக்கெல்லாம் ஆடி கீழே விடும். ஒரு மனுஷன் பிசாசே இல்லை வந்து இப்படி ஆட ஆரம்பிச்சான். உண்மையிலே பிசாசு இறங்கிட்டு, அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள விரட்டி பார்க்காரு, போகவே இல்லை. ஏன்னா நடிச்சான். இந்த அற்புதத்தெல்லாம் அந்த பராக்கிரமம் செய்யற கர்த்தர் பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன். அதனால இன்னைக்கு நான் ஜாக்கிரதையா கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சேன். தினகரன் பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன், அவர் எப்படி ஜெபிக்கிறாரு. எங்க அப்பா பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன், அவர் எப்படி வசனத்தை தியானிக்கிறாரு, எப்படி ஜெபிக்கிறாரு. இதை கத்துக்கிட்டு தான் இந்த ஊழியத்தில் இறங்கி இருக்கிறேன் ஒழிய இப்ப உள்ள லேட்டஸ்ட் ஊழியம் இருக்குது, லைட்டிங்ஸ் போட்டு சொல்லுவாம்மா சொல்லுங்க, ஏன் ஒழுங்கா சொல்லல சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அருமையில் நம்பிக்கையா இருக்க மனுஷன் சொல்லுவோமா, அதை ஒழுங்கா சொல்ல. உனக்கே ருசி இருந்தா தானே அவன் சொல்லுவான். அப்ப இதெல்லாம் மோடி மஸ்தான் வித்த. நீ அபிஷேகத்தில் நிறைஞ்சி சும்மா உளறு, கர்த்தர் கிரியை செய்வார். இன்னைக்கு ஸ்டைல்ல போயிட்டு இங்கிலீஷ் ஸ்டைல்ல போகுது. வெள்ளைக்காரன் தமிழ் ஸ்டைல்ல பாடி பார்க்கறான், நம்ம இங்கிலீஷ்க்கு தமிழ்காரங்க இங்கிலீஷ் ஸ்டைல்ல பாடுறோம். ஏசு நல்லவா ஏசு நல்லவா, வா வாயில குத்தணும், ஒழுங்கா வான பாட
அது ஒரு ஸ்டைலா. எங்கே சொல்லுவோமா, பிரியமானவர்களே, இங்க வந்து ஒரு ஆட்டம், இதெல்லாம் இங்க எடுக்கிறது 2 வாரம் தான் இருக்கும். ஆனா வசனத்தின் ஆழம் நிற்கும். வசனத்தின் ஆழத்துல பேழைகள் மேலே எழும்பும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்க அப்பா ஊழியம் செஞ்சாரு, நான் ஊழியம் செய்றேன் அல்ல, அதற்கு தனி ட்ரைனிங். நான் வார்த்தையின் ஆழத்துக்குள்ளே போக வேண்டும். அதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தை. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம். ஆழத்தில், வசனத்தின் ஆழத்தில் நடந்தது என்ன? ஏன் திடீர்னு ஆழம்னு எடுக்காரு? அதை கவனிச்சுக்கிடுங்க. அப்ப வசனத்தின் ஆழத்துக்குள்ள போகும் பொழுது ஆழத்துக்குள்ளே ஒரு அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? கீழே வாசிங்க. மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தது. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வானத்தின் மதகுகளும் திறந்தன. அப்ப பூமியும் திறக்குது, வானத்தின் மதகுகளும் திறந்தது. பேழை அப்படியே ஒரு சரிசமமா நிக்குது. ஆனா நடந்தது என்ன? ஊற்றுக்கண்கள், வானத்தின் பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கும் பொழுது தண்ணீர் பெருக பெருக சபை என்கிறதான பேழை மேலே எழும்ப ஆரம்பித்தது. இது கர்த்தருடைய பராக்கிரமம், கர்த்தருடைய பராக்கிரமம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போக 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 அந்த வசனத்தின் ஆழத்துவத்தை சபைக்கு வெளிப்படுத்த 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 சபை என்கிறதான பேழை வசனத்தின் மேலே ஏறுகிறது. அந்த தண்ணீர் மேலே ஏறி கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா. கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது சபை. வசனத்தை கொண்டு போதிக்கிறான், வார்த்தையை கொண்டு போதிக்கிறான். உம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, உம்முடைய சத்தியம் எவ்வளவு உண்மை உள்ளது. அப்போ வசனத்தின் பராக்கிரமத்திற்குள்ளே நீங்களும் சபையும் நுழையும் பொழுது இங்க வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது. வெளியாதது சொல்லலாம், ஏமாந்துருவாங்க. ஆனா நம்முடைய சபை வசனத்தில் கிருபையாய் தேர்ந்த சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஒரு மாதிரி பேசினாலே ஜனங்கள் என்னை ஒரு மாதிரி பார்க்குறத நான் பார்த்துருக்கேன். நான் இங்கேருந்து ஒவ்வொருத்தர் முகத்தையாக நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குது, இவர் இப்படி பேசுகிறாரு, என்ன ரியாக்ஷன் இருக்குது. அங்கேருந்து பார்த்து ஒரு சிரிப்பாக்க ஜனங்கள், அதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்பாவி மாதிரி இருப்பீங்க, எம்மா பெரிய ஆட்கள், வசனத்தில் தேர்ந்தவங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ பூமியின் ஊற்றுக்கண்கள், வசனத்தின் ஆழங்கள் திறக்க திறக்க சபை என்கிறதான பேழை ஜெபத்திலே மேலே ஏறுகிறது, பரிசுத்தத்திலே மேலே ஏறுகிறது. விண்ணப்பத்திலே, வேத வாசிப்பிலே, சுபாவ மாற்றத்திலே மேலே ஏறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தின் ஆழம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஊற்றுக்கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். சில நேரத்தில் என்ன அறியாமலே ஒரு சந்தேகம் வரும். ஒரு வேளை கர்த்தரை எடுத்துக்கொண்டால், ஆண்டவரே, வசனத்தின் ஆழத்துவங்களை உள்ள ஒரு மனுஷனை இங்கே நியமியும். ஆண்டவரே, அப்படி ஒரு சூழ்நிலை வராது. ஆனால் வித்தியாசமான அனுபவங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது சபை மேலே ஏறிக்கொண்டிருக்கிறது வசனத்தை. ஆனால் இந்த வசனத்தின் ஊற்று நின்று போனால், ஒரு அமெரிக்காவிலே ஒரு சபை இருந்தது. அந்த சபையிலே போதகர் புல்பிட்டில் வந்து கீழே நெடுஞ்சான்கடையாக விழுந்து கிடந்தார். 13 வருஷம் அவர் ஜெபிச்சிருக்கிறாரு. ஒரு நாள் அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி போகும்பொழுது புல்பிட்டில் புகை வந்தது. என்ன ஆம்பிளிஃபையர் எதுவும் தீப்பிடித்து விட்டதா என்று சொல்லி பார்க்க ஓடி வந்தால் அந்த புகையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. இன்றிலிருந்து உன் சபையிலே எழுப்புதல் ஆரம்பிக்க போகிறது. அது கர்த்தருடைய பராக்கிரமம். உடனே போனார். அன்றைக்கு சபையை ஆரம்பித்தார். அங்கிருந்து ஒருத்தன் கத்துறான், எனக்கு காது கேட்குது. ஒருத்தன் சொல்றான், என் கண்ணு தெரியுது, என் சுகர் சரியாயிட்டுது. இப்படி ஒவ்வொரு பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஆனால் சில வருஷங்களுக்குள்ளாக அந்த எழுப்புதல் நின்று போயிட்டது. காரணம் என்னவென்றால் ஆழத்துவம் குறைந்து விட்டது. பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்தது, பேழை மேலே எழும்பினது. நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே, இந்த பேழை எழும்பின பேழை கீழே இறங்கக்கூடாது. அல்லேலூயா, அது எழும்பியே இருக்க வேண்டும். ஆண்டவரே, எழும்பியே இருக்க வேண்டும். எப்போ கீழே இறங்கும்? ஊற்றுக்கண்கள் நிறங்கி நின்றால் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்கும். தண்ணீர் வற்றினால் பேழை சமநிலைக்கு வந்துவிடும், சபை சமநிலைமைக்கு வந்துவிடும், எழுப்புதல் நின்றுவிடும். ஆண்டவரே, எங்களுடைய, நான் சில நேரத்தில் பயப்படுற ஒரு காரியம், ஆண்டவரே, எங்களுடைய ஜென்ரேஷன், அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர், உங்கள் ஜென்ரேஷனோட எல்லாம் நின்றுமா, வர நாட்களில் சபை எப்படி இருக்குமோ, ஆணோடு கூட ஆண் திருமணம் இருக்கும்,
பெண்ணோடு கூட பெண் திருமணம் இருக்கும். இப்படிலாம் வந்து சபை கந்தகோலமாயிரும். ஐயோ, இந்த காட்சி என் கண்ணால பார்க்க மாட்டேன், என்ன எடுத்துக்கொள்ள அதுக்குள்ள. ஏன் சபையின் ஸ்டாண்டர்ட் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுது. எதையும் செய்யலாம், எப்படியும் டான்ஸ் ஆடலாம், எப்படியும் பாடலாம். ஒரு போதகருடைய மகன் இன்னொரு பயலை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அமெரிக்கால. அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்து ஆண் பணச்சி செய்யக்கூடாதுன்னு எதுல சொல்லியிருக்காரு? அவன் கேட்கிறான், தகப்பனார் கேட்கிறான், ஸ்டாண்டர்ட் எப்படி இறங்கி போச்சு பாத்தீங்களா? பெண்ணோடு கூட பெண் திருமணம், அத சபையே நடத்தி வைக்கிறது. ஸ்டாண்டர்ட் எப்படி இறங்கி போச்சு பாத்தீங்களா? ஏன் ஒரு காலத்துல பழைய பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, வசனத்தின் ஊற்றுக்குள்ள போனாங்க, பூமியின் ஆழங்கள் திறக்கப்பட்டது, பேழை மேலே எழும்பிட்டு, வானத்திலிருந்து மதகுகள் திறந்தது. அப்படின்னா கீழே இவன் தேவனோடு கூட இணையும் பொழுது வானத்திலிருந்து அனந்த ஞானம் போதகருக்கு இறங்கி வர பேழை வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே மிதந்தது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? மிதந்தது. பாருங்க, வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய பரிசுத்தம் வேற. ஆனா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இறங்கிட்டு யாருடைய பரிசுத்தம்? ஈசாக்குனுடைய பரிசுத்தம் ஸ்டாண்டர்ட் வேற. அடுத்தது பாருங்க, சுத்தமா எத்தன் யாக்கோபுடைய பரிசுத்தம் வேற. அப்ப வர வர ஸ்டாண்டர்ட் இறங்கிட்டே இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்தவத்துல கூட்டம் சேர்ந்தா போதும், வசனத்தை பத்தி கவலை இல்ல, டான்ஸ் கூத்து இதான் நடந்துகிட்டு இருக்குது. அருமை சகோதரர்களே சகோதரிகளை, இதுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். எதையும் நம்பாதீங்க. வெளியே பார்க்க நல்லதா இருக்குது, சபை கீழே இறங்கிட்டு இருக்கு ஸ்டாண்டர்டு. ஆனா நம்முடைய சபையில் ஆண்டவரே ஆண்டவரே வசனத்தின் ஆழத்துவங்கள் ஊற்றுகள் பெருகட்டும். ஈசாக்குடைய ஸ்டாண்டர்ட் வேற. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சீமான் தான் பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், ஆனால் கூடாரவாசியா இருந்தான். ஆடம்பரத்தை விரும்பல, பணத்தை விரும்பல. ஒரு நாள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போனோம் அப்படின்னா ஈசாக்குடைய ஸ்டாண்டர்ட் இன்னும் கூடிச்சு. விதைக்கணும், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாமுக்கு பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெறுவேன். அதுல மனம் வைக்கல. கடற்கரை மணலை போல உன் சந்ததியை மாற்றுவேன், அதுல மனம் வைக்கல. நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, நான் உம்முடைய பிள்ளை. அவன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வேற. ஆனா இவனுடைய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் இறங்கிட்டுது. யாக்கோபு என்ன செஞ்சான்? நான் எங்க அண்ணனுக்கு தப்பிக்கணுமே, என் பொஞ்சாதி பிள்ளைகளை காப்பு காட்டணுமே, அவ்வளவுதான். உலகத்துக்கு நேரா போயிட்டுது, ஸ்டாண்டர்ட் கீழே இறங்கிட்டு. அதுதான் அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. வானத்தின் மழை நின்று போயிற்று. இந்த வசனத்தின் ஊற்றுக்கண்கள் நின்று போகும் பொழுது வானத்தின் மழையும் நின்று போட்டு, அதனுடைய அர்த்தம் என்ன? தேசத்தில் வருகிறதான முன்மாறி பின்மாறி மழை நின்று போனது, எழுப்புதலின் மழை நின்று போனது. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்காக பராக்கிரமசாலியாக அவருடைய சமூகத்திலே சேருவோமா? எங்களுடைய தேசத்தில் எழுப்புதலின் மழை நின்று போகக்கூடாது. ஊற்றுக்கண்கள், வசனத்தின் ஊற்றுக்கண்கள் நிற்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி நின்று கொண்டிருக்கிறது. நீர் தேசத்திலே இறங்கி இப்படிப்பட்ட அருவருப்புகள் வராதபடி தடை செய்யும் ஆண்டவரே, தடை செய்யும் ஆண்டவரே. அப்படின்னா கர்த்தர் யோசனையிலே பெரியவர், செயலிலே மகத்துவமானவர். அப்படின்னா கர்த்தர் யாருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது? வாசிங்கள். 92வது சங்கீதத்தில் 5-6 வசனத்தை வாசிங்க. 92வது சங்கீதம் 5-6. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். அவருடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். உமது யோசனைகள், உம்முடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். அது எப்படிப்பட்டது? மகா ஆழமானவை. இப்ப ஆழத்தை பத்தி பேசுறேன். அப்ப யோசனைகள் எப்படி? அப்ப அவருடைய யோசனை ஆழமா சிந்திக்கிறார். உம்முடைய யோசனைகள் எவ்வளவு ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். யார் அறிய மாட்டாங்க? அவருடைய ஆழமான யோசனைகளை யார் அறிய மாட்டாங்க? மிருக குணம் உள்ளவன். இவன் ஆணோட ஆண் திருமணம் செஞ்சு வைக்கான இந்த பாஸ்டர் தம் பிள்ளைக்கு எப்படி செஞ்சு வச்சிருக்கானே, அதுக்கு நியாயம் பேசுறானே. இது மிருக குணம் இல்லையா? அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மூடன் அதை, கர்த்தருக்கு பயப்படாதவன் அதை உணரான். என்ன வார்த்தை பத்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர் சமீபத்திற்கு போகிறான். அவன் நீதிமான். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான் இருக்க முடிய, மிருக குணம் இருக்காது. அவன் மூடனாய் இருக்க மாட்டான். கீழே வாசிங்க. மூடன் அதை உணரான்.
துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து, என்னங்க புல்லை போல தழைத்து, அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். ஆமாங்க, இதை யார் உணர்ந்துறான்? கர்த்தருக்கு சமீபித்து வருகிறவர்கள். மூடர்கள் புல்லை போல தழைப்பார்கள், அக்கிரமம் செய்தவர்கள் புல்லை போல தழைப்பார்கள். இப்படிப்பட்ட ஓரினை சேர்க்கை சப்போர்ட் பண்ணுகிறவருடைய சபை வளருவது போல இருக்கும், ஆனால் ஆழம் கிடையாது. பூமியின் ஊற்றுக்கண்கள் நின்று போயிற்று, அவர்களுக்கு வானத்தின் தண்ணீர் நின்று போயிற்று, மழை நின்றது. இப்பொழுது பேழை ஸ்டாண்டர்ட் கீழே இறங்குகிறது. மூடர்கள் அதை அறியார்கள். இதுதான் கிறிஸ்தவம். வந்தா தசமம் காணிக்கை போட்டு போ, இஷ்டத்துக்கு ஜீவி. ஆண் பெண். நான் சுவிட்சர்லாந்துக்கு நான் போயிருக்கும் போது அங்க ஒரு பாஸ்டருடைய மகன் ஒரு பெண்ணோடு வாழ்ந்துகிட்டு இருக்கா. கல்யாணம் ஆயிட்டுனா, கல்யாணம் ஆகல, 2 வருஷம் இது கான்ட்ராக்ட். பாஸ்டருடைய மகன் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் அப்பமே இறங்கிட்டுனா இப்ப எப்படி இறங்கி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூடர் அதை உணரார்கள், மிருக குணம் உள்ளவர்கள் அதை உணரார்கள். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டு இவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் பட மாட்டார்கள். இப்படிதான்ப்பா இருப்பாங்க. இவன் அந்த பராக்கிரமத்தின் பக்கத்தில் வந்த உடனே ஆபிரகாம் போல எல்லாத்தையும் வெறுத்துட்டான். ஈசாக்க கொடுத்தாலும் சரி, பலியிட்டாலும் சரி, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா போதும், அந்த அளவுக்கு வந்துட்டான். ஆனா மிருக குணம் உள்ளவர்கள் உலகத்துக்காக கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். அலெக்சாண்டர் த கிரேட் என்கிறதான ஒரு பெரிய மாவீரன் தேசத்தின் பல பகுதிகளை பிடித்தான். கடைசியில் ஒரு சின்ன மலேரியா வியாதி வந்தது. சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது தன் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பார்த்து கேட்டான், என் கையை 2ஐயும் வெளியே தூக்கி வச்சிருங்க, அதில் எழுதி போடுங்க, என்னுடைய கல்லறையில் நிர்வாணியாய் வந்தேன், வந்தது போலவே போகிறேன். மரண நேரத்தில் தான் நீ கர்த்தரை சமீபத்திற்கு வர முடியும். அப்பந்தான் உன் முடிவு. இவ்வளவு நாள் சேர்த்து உலகத்தை முழுவதையும் வெல்லலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினான், ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டான். ஆனா மிருக குணம் உள்ளவர்கள் இதை உணராதார்கள், புல்லை போல தழைக்கிறார்கள். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 63வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்க. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? ஆழங்களிலே நடக்க பண்ணினவர் எங்கே? அருமையான வார்த்தை. மோசேயை கொண்டு ஆழங்களிலே அவனை நடக்க பண்ணினார், வசனத்தின் ஆழத்திலே அவனை நடக்க பண்ணினார். அப்போ வசனத்தின் ஓரத்திலே மேற்புல் மேயிறவங்க மிருக குணம் உள்ளவர்கள். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரணும், கிறிஸ்துவ ஆலயத்தில் கலந்து கொள்ளணும், எழுந்திருப்போம், உட்காருவோம், போவோம், அதோட முடிஞ்சது. ஆனா வசனத்தின் ஆழத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் மிருக குணம் உள்ளவர்கள் அல்ல, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடைகிறவர்கள் அல்ல. அவர்கள் வித்தியாசமான ஜனங்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பகலில் நடக்கிறவர்கள் போல சீராக நடக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1:16-18 வாசிங்க. தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும். அப்ப பகலில் நடக்கிறவர்களை போல சீராக நடக்கிறார்கள். பகலில் நடக்கிறவன் என்ன செய்வான்? இடறி போக மாட்டான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் இடறுவதில்லை. ஆனா இரவு வரும், ஆனால் அவர்கள் இடறுவதில்லை. இரவு என்பது உபத்திரவம், பிரச்சனை. தேவனாகிய கர்த்தர், வாசிங்க அந்த வசனத்தை. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும். அப்ப 2 சுடர் வந்துட்டு, அப்ப இரவும் வருது, பகலும் வருது. அப்ப பகலில் நடக்கிறவர்களை போல சீராக நடக்க வேண்டும் என்றால் இரவிலும் சிறிய சுடர் வருகிறது. அது என்ன செய்யுது? பகலெல்லாம் அது சார்ஜ் ஆகி இரவில அது என்ன செய்யுது? ஒளி விடுது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அப்படின்னா பகல் முழுவதும் அந்த வசனத்தின் அந்த சார்ஜை வாங்கி இரவிலே சிறிய சுடர்களாக வெளிவிடுகிறது. அதனாலதான் கம்யூனிஸ்ட் தேசத்துல பாருங்க, நல்ல வசதி இருக்கும் பொழுது வசனத்தை மனப்பாடம் பண்ணி விடுவானாம்.
சங்கீதம் 91, 119, ரோமரு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு, ஏன்னா சிறைச்சாலைக்கு போகும்பொழுது வேத வசனத்தை கொண்டு போக முடியாது, கிழிச்சு எறிஞ்சிருவான் கம்யூனிஸ்ட்வாதிகள். ஆனா வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு சிறைச்சாலையில உட்கார்ந்து, அது ஒரு இரவு சாமம். சிறைச்சாலையில உட்கார்ந்து சொன்ன வசனத்தை அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அது இரவு சாமம். அப்படின்னா பகலில் ஆள பெரிய சுடர்கள், இரவிலே ஆள சிறிய சுடர். அப்ப 2 சுடர்களும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அப்போ ஆழத்துக்குள்ள, கர்த்தருடைய ஆழத்துக்குள்ள சமீபித்து வர்றவங்களுக்கு 2 காலங்களும் வரும், உபத்திரமும் வரும். பகலில், அந்த நேரத்தில் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராக நடப்போம், ஒழுங்கா நடப்போம், நம்ம கால் இடராது. கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரா? அப்படி இருந்தா ஏன் என் வாழ்க்கையில இப்படி வருதுன்னு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடைய மாட்டோம், சீராக நடப்போம். அப்ப பகல்ல கர்த்தர் என்னத்தை கொடுத்தாரு? பகலே ஆள கர்த்தர் நினைச்சாரு மேகஸ்தம்பம், அந்த குளிர் ஆட்டாதபடி. எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இப்படி நித்தமும் இருந்தது, பகலில் மேகமும், பகலில் மேகமும், இரவில் அக்கினி தோற்றமும், இரவில் அக்கினி தோட்டமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. அதை மூடிக்கொண்டது. அப்படின்னா பகல்ல மேகம், குளிர், அது விஷப்பனி, விஷப்பனியும் கஷ்டம்தான். இரவில் குளிர், அதுவும் கஷ்டம்தான். பகலில் வெயில், அதுவும் கஷ்டம்தான். இந்த 2 மூடிட்டா ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கும். இந்த குளிர் நேரத்தில் ஏர் கண்டிஷனை 27ல் வச்சு ஃபேனை ஸ்லோவாக சுத்த விட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ரூம் டெம்பரேச்சரே. இயேசுவே ஏர் கண்டிஷனை கண்டுபிடித்தவர்களே ஆசீர்வதிக்கும். நம்ம ஆண்டவர் அதுக்கு முன்னாலே ஏர் கண்டிஷனை கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி. குளிர் தக்காது, வெயிலும் தக்காது. அப்படி தம்முடைய ஜனங்களை, சமீபத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் நடத்துகிறார். இப்படி எப்படி நடத்துறாரு? அப்போ தூரத்தில் இருக்கிறவர்களை சமீபத்தில் கொண்டு வர வைப்பதற்கு என்ன செய்கிறார்? இப்போ என்ன குறித்து பேச விரும்புகிறேன். வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 49வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. தீவுகளே, தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, கவனியுங்கள், கவனியுங்கள். தாயின் அப்ப இங்க வந்துட்டு பாத்தீங்களா அந்த வசனம்? தூரத்தில் இருக்கிறவர்கள் கேள்விப்படுகிறார்கள், கவனியுங்கள். தூரத்தில் இருக்கிறவர்களே கவனியுங்கள். கீழே வாசிங்க. தாயின் கற்பத்தில் இருந்தது முதல், தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, கர்த்தர் என்னை அழைத்து. யார? ஹல்லேலூயா. தூரத்தில் இருக்கிறவர்களே, வடபழனி பக்கத்திலிருந்து வருகிறவர்களே. வடபழனி ரொம்ப தூரம் இல்லையோ? யார் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றவங்க கையை வைத்துங்க. தூரத்திலிருந்து வர்றாங்க அளப்ப. அப்ப தூரத்தில் இருக்கிறவர்களே கவனியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே, தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, என்னை அழைத்து. தூரத்தில் தூத்துக்குடியில கடந்தேன். தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது உனக்கு ஆரோன் என்று பெயரிட்டு கர்த்தர் என்னை அழைத்து. கீழே வாசிங்க. நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில், நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அப்பவுமே பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் பூமிக்குள்ள வர்றதுக்கு முன்னால, பாம்பு என்ன தொடுறதுக்கு முன்னால, அப்பவுமே என் நாமத்தை இப்படி ஒரு பயலை வர வைக்க போறேன். அந்த பய ஒரு கொஞ்சம் முரட்டு பய தான், அவன் துஷ்டனா இருப்பான். ஆனாலும் கூட என் நாமத்தை அவன் மூலமாக பிரஸ்தாபப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. அப்ப எப்பவுமே அனாதிய காலத்திலே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாவே கர்த்தர் என்னை தெரிந்தார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாராம்? வாசிங்க வாசிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. ஆமாங்க, அப்பமே உன்னை கூறு போடுவேன்னு சொல்லிட்டாரு. இப்படி தெரிஞ்சுதா எங்க அப்பா அம்மாவை இன்னைக்கு காலையில திட்டி இருக்கவே மாட்டேன். ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கக்கூடாதா? என்னை பெத்து போட்டு என்னையை நாசமாக்கி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேருன்னு எங்க அப்பாவையும் அம்மாவையும் காலையில் திட்டினேன். ஆனா இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஐயோ நான் வெட்கப்படுறேன். அப்படின்னா என்னை கூர்மையாக்கினார் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே. எதற்காக? தூரத்தில் உள்ளவர்கள் சமீபத்தில் வருவதற்காக என்னை கூர்மையாக்கினார். பல சோதனைகள், பல வியாதிகள், பல வேதனைகள் வழியாக என்னை கர்த்தர் கூர்மையாக்கினார். கூர்மையாக்குறது ரொம்ப லேசான காரியம் இல்லை. சாணையில வச்சு திரிச்ச மாதிரி, சாணையில வச்சு கத்தி பிடிச்ச மாதிரி பாதி பகுதி போச்சு. வாழ்க்கையில பாதி பகுதி இல்ல, முக்காவாசி போச்சு, முழுவாசியும் போச்சு. எதற்கு? தூரத்தில் இருக்கிறவர்களை சமீபமாய் கொண்டு வருவதற்கு. வெளியே பார்க்கும் பொழுது நல்லா ஜெர்கின்ஸ் போட்டது போல இருக்கும்.
ஆனா என்ன கூர்மையா மாத்துறதுக்கு கர்த்தர் என்ன தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? தூரத்தில் இருக்கிறவர்கள் சமீபமாய் வருவதற்கு. கீழே வாசிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி. துலக்கமான என்ன பாலிஷ் பண்றார். பாலிஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? எனக்கு வலி, வேதனை. உங்களுக்கு நான் என்ன பாடுபடுறேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு மேலே ஒரு ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. என் பேர பிள்ளைகள்லாம் சொன்னாங்களாம், கிராண்ட்பா கிங் மாதிரி இருக்காரு, கிங் மாதிரி இருக்காருன்னா என் பக்கத்தில் வந்து பாரு, அப்போ தான் தெரியும். நீ தூரத்துலேருந்து என்னை பார்த்தா கிங் மாதிரி இருக்கு, நான் பிச்சைக்கார மாதிரி இருக்கேன். ராத்திரி படுக்கும்போது தனியாக உணர்ந்துட்டு இருக்கிறேன். 1:30 மணிக்கு உணர்ந்தா வானத்தை பார்த்துட்டு இருக்கேன். மெத்த படுக்க முள்ளா குத்துது. எதுக்கு? தூரத்தில் உள்ளவர்களை கொண்டு வருவதற்கு, தூரத்தில் உள்ளவர்களை சமீபமாய் கொண்டு வருவதற்கு. கீழே வாசிங்க. அம்பாக்கி, உன்னை துலக்கமான அம்பாக்கி, என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். மூடி வச்சிட்டார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அம்பரா துணியில வச்சுக்க. சால்சாரனே கொஞ்ச நேரம் உட்காந்து, கொஞ்ச நேரம் உட்காந்து, உன்னை ஏமாஞ்சலிஸ்ட் ஆக்குவேன், அதுக்கு பிறகு ஒரு லிட்டில் பாஸ்டர் ஆக்குவேன், அதுக்கு பிறகு பெரிய பாஸ்டர் ஆக்குவேன். அல்லேலூயா. அது வரைக்கும் அம்பரா துணியில் என்னது அப்படி உள்ள உட்காந்துரு அப்படின்னு வச்சு வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ. அல்லேலூயா. அது எப்போ? வீடு போகுது, காடு வாங்குது, அது வரைக்கும் அம்பரா துணியில தூக்கி. எல்லாரும் நினைச்சாங்க இந்த வியாதியில செத்தே போவான், இவன் அழுந்தி சாவான்னு. இப்பதான் அம்பரா துணியை திறக்க ஆரம்பிச்சிருக்காரு. அல்லேலூயா. அது அவருடைய வழி, என் வழி இல்லை. என் வழி முடியுதுன்னு நான் நினைச்சேன். இப்பதான் அம்பரா தொழியே தொடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த ஒரு சின்ன கூட்டத்திற்காக. 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய். நான் வீணா உழைக்கிறேனே. இது அப்படி என் வாழ்க்கை அப்படி டச் பண்ற மாதிரி இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை. வீணா உழைக்கிறேனே, இவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டேனே, நான் போகாத கிராமம் கிடையாது, போகாத இடம் கிடையாது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேனே, வீணா உழைக்கிறேனே. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன். கீழே வாசிங்க. விருதாவாய் உழைக்கிறேன், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும், என் ஞானம் கர்த்தரிடத்திலும், என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே ஒரு சின்ன கூட்டத்துக்காக என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டே ஆண்டவரே, ஒரு சின்ன ஒரு இத்தனை ஆயிரம் ஜனங்களுக்காக என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டே, வாழ வேண்டிய வயது முழுவதும் வாழாமே போயிட்டேனே, எப்ப பார்த்தாலும் நித்த என்னுடைய உள்ளத்துல சஞ்சலத்தை வச்சிரு, இப்படி நான் சொல்லி முறுமுறுத்தேன். ஆனா அவருடைய ஞானம் என்ன தெரிஞ்சு தெரியுமா? இன்றைக்கு உலகம் முழுவதும் என்னுடைய ப்ரோக்ராம் வந்து கொண்டிருக்கிறது, வார்த்தையின் ஆழங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லது இதை நான் உணராதிருந்தேன், இதை நான் அறியாதிருந்தேன். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 22,000 பேர் பார்க்கிறாங்க. உலகத்தில் பல பகுதியில் 3 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த டிவி ப்ரோக்ராமை. இப்போ இங்கிலீஷில் விடுறேன், தெலுங்கில் விடுறேன். முந்தி நான் சொன்னேன், வீணா நான் உழைக்கிறேனே, வீணா என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேனே, என்னை தொடச்சிரு, அம்பரா துணியில வச்சுட்டேரு, மூடி வச்சுட்டேரு, வீணா உன்னை இப்ப முடிய போகுது. நான் என்ன சொன்னேன், வயசு ஆயிட்டாண்டவரை, இனிமே எனக்கு ஒன்றும் இல்லையா? இல்லப்பா, இனிமேதான் உன்னை உபயோகிக்கவே போறேன், உனக்கு நீடித்த நாட்களை நான் கொடுக்க போறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. சில நேரத்தில் என் சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுது, ஆண்டவரே நான் ஓவரா எனர்ஜியை செலவு பண்றேனோ அப்படிங்கிறதான எண்ணம் வரும். ஆனா அதெல்லாம் நீக்கிட்டு கர்த்தர் சொல்றாரு, இல்ல இனிமே நான் உன்னை எடுத்து உபயோகிக்க போறேன். உன் வார்த்தைகள், உனக்குள்ள இருக்கிற என்னுடைய வார்த்தையின் ஆழங்கள் அநேக இடத்திற்கு போய். இங்கிலாந்துல இருந்து அன்னைக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு, பாஸ்டர் நீங்க சொன்ன வார்த்தையை நாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவ்வளவு ஆறுதலா இருக்கு, எங்க வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையோடு கூட பேசி கொண்டிருக்கிறது, அநேக போன் கால்ஸ் வருகிறது, வெளிநாட்டுகளிலிருந்து அநேக போன் கால்ஸ் வருகிறது, துபாயிலிருந்து மற்றும் பல, இங்கிலாந்துல இருந்து, அமெரிக்காவில இருந்து, இப்பொழுது இங்கிலீஷ்ல போனா இன்னும் வரும். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், நான் வீணாய் உழைக்கவில்லை, வீணாய் பிரயாசப்படவில்லை. கர்த்தருடைய நோக்கம், அவருடைய நோக்கம் என் மேல் இருக்கிறது. ஆகவே இந்த சபை பெரிதாகும், ஒரே நேரத்தில் பல இடத்துல கர்த்தருடைய வார்த்தை பரவும். நீ பரவி பாயும் ஆறுகளைப் போல இருக்கிறாய். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாம், எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும், நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற உங்களுடைய சாட்சிகளுக்காகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய தொலைபேசி எண்கள் 89
39112340. மற்றொரு தொலைபேசி எண் 8939112341. எங்கள் சபையின் மற்ற நிகழ்ச்சிகளையும் தினந்தோறும் கண்டு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கீழ்க்கண்ட முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். சாரோனின் ரோஜா ஏஜி சபை, எண் 1718, ஜகரியா காலனி, முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 94. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 5 மணி முதல் 7 மணி வரை முதல் ஆராதனையும், 7 மணி முதல் 9 மணி வரை இரண்டாவது ஆராதனையும், 9 மணி முதல் 11 மணி வரை மூன்றாவது ஆராதனையும், மற்றும் 6:30 மணி முதல் 8:30 மணி வரை மாலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து வேதபாட வகுப்பு நடைபெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் பொதுவான உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு நீங்கள் தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.